இந்த விடியா ஆட்சியில பொழுது விடிஞ்சா போதும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. தூத்துக்குடியில சிட்டி நடுவுல ஒரே நேரத்துல அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்கு. நேத்து நைட் டாஸ்மாக் வாசல்ல 20 வயது இளைஞர கொடூரமா வெட்டி கொன்றுக்காங்க. ரத்த வெள்ளத்துல அவரு துடிதுடிச்சு இறந்தும் போயிருக்காரு. அடுத்த 30 நிமிஷத்துல வீடு புகுந்து ஒரு பெண்ண வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இத விசாரிச்ச போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுக்கும் அந்த பெண்ணோட மகனுக்கும் நடுவுல ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வர புகார் போயிருக்கு. போலீஸ் விசாரிச்சுட்டு சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் போட்டுட்டு அத அப்படியே விட்டுருக்காங்க. இப்ப அந்த பகை வளர்ந்து பழிக்கு பழி அப்படின்னு 2 உயிர் போயிருக்கு. பயங்கர சம்பவத்தால தூத்துக்குடி மக்கள் பயத்துல வாழ வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. என்ன பண்றது? ஸ்டாலின் ஆட்சியில காவல்துறையும் பொம்மையா இருக்க வேண்டியிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ரோட்ல போட்டோ ஷூட், ரோடு ஷோ நடத்துறதுக்கு மட்டும் 2000, 3000 போலீஸ பாதுகாப்புக்கு வச்சிருக்காரு தகுதி இல்லாத தலைவர் ஸ்டாலின்.